எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி. ஸோ அப்படின்றப்ப எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஸோ அப்படின்றப்ப இந்த மணியும் எனர்ஜி தான். ஓகே, இப்போ வந்து இதுல பாக்குறீங்களா, இதெல்லாம் பேப்பர்ஸ் கரெக்டா? இது எல்லாமே பேப்பர்ஸ். ஸோ இந்த பேப்பருக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதே மாதிரிதான் மணி, மணிக்கும் எனர்ஜி இருக்கு. ஸோ பேப்பர்ல தான் மணி கிரியேட் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப இதுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ ஸோ அதே அளவுக்கு தான் மணிக்கும் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஒரு எனர்ஜி தான் மணி. ஆனா அந்த சின்ன வயசுல நம்ம அந்த ஒரு பொருள் கேட்டு நமக்கு அது கிடைக்காத போது ஓகே, அப்போ மணியை பத்தின ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மணிக்கு நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்றோம். ஓ, மணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல மணியை பத்தி பெரிய ஒரு வேல்யூ கிரியேட் ஆயிட்டு அதை ஏர்ன் பண்றது கஷ்டம். அது மணியை நம்மளோட லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னா கஷ்டம்ன்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓ, மணி அப்படின்ற ஒரு விஷயம் சும்மா கிடைக்காது, அப்ப எல்லாமே மணி தான் வந்து இது கிரியேட் பண்ணுது. அப்ப நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு ஜாபுக்கு போனாதான் இந்த மணியை நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரியான பிலீவ் வந்து இதுல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அப்பாவை பார்க்கும்போது திடீர்னு அப்பா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது அப்பா வந்து வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ போய் வந்து வேலை பார்ப்பாங்க. இல்லை நான் அதிகமா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அம்மா கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பா எங்கன்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஸோ அப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்போ மணி மேக் பண்ண போயிருக்காங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அப்போ மணி மேக் பண்ண போயிருக்காங்கன்னு என்னை விட இந்த மணின்றது ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு அந்த டைம்ல நம்ம மணியை ஹேட் பண்ண ஆரம்பிப்போம், வெறுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அப்பா என் கூட இல்லை, அப்போ அப்பாவை என் கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு, மணியா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பிலீஃப் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மணி பிடிக்காம இருக்கக்கூடிய விஷயம் இங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நான் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி என்ன வேணா நடக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்ல ஒவ்வொரு நெகட்டிவ் பிலீவ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ மணியை பத்தி நெகட்டிவான விஷயம், லிமிட்டடான விஷயங்கள் நிறைய விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் கிரியேட் ஆகும். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் கிரியேட் ஆகும். எப்படி? சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே தான். சப்கான்சியஸ் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் நமக்கு ஒரு தாட்ஸ் வரும். ஓகே, நமக்கு ஒரு தாட் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த தாட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணும். ஓகே, அந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எமோஷன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ எமோஷன்ஸ் வரனால நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்து வைப்போம். அப்போ அந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் திரும்ப ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறி அது திரும்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அது திரும்ப தாட்ஸா வரும், அது ஃபீலிங்ஸா மாறும், எமோஷன்ஸா மாறும், நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சோம், எடுத்து வைப்போம், அது ஒரு ரிசல்ட்டா மாறும். சேம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறி அது ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறி அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி நெகட்டிவா சம்திங் மணியை பத்தி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய தாட்ஸ் எப்படி வரும், மணியை பத்தி நெகட்டிவா தான் வரும். அப்போ அது ஒரு ஃபீலிங்ஸா கிரியேட் ஆகும், அது ஒரு எமோஷன்ஸா கிரியேட் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நீங்க எடுத்து வைப்பீங்க. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் இப்போ உங்களுடைய லைஃப்ல மணி அதிகமா உங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாம போறதுக்கான காரணமா இருக்கலாம். அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே, இது என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் இந்த என்ன நடந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓ, இதுதான் மேட்ரா, ஓகே, என்னால இந்த மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, அப்ப அதுக்கு என்னுடைய ஆள் மனது தான் காரணம், அதுக்கு நான் கொடுத்த வேல்யூ காரணம். ஸோ மணிக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மணியை வந்து நான் தப்பா நினைச்சு வச்சிருக்கேன். மணி வந்து ஒரு ஒரு பேடான ஒரு திங்கு நான் நினைச்சு வச்சிருக்கேன். ஸோ மணி குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, அது ஒரு நியூட்ரல். ஸோ நம்ம என்ன ஃபார்ம் கொடுக்குறோன்றது ஃபார்மை மணி எடுத்துக்கும். ஸோ இதை நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ மணி வந்து குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, இது நியூட்ரலான ஒரு விஷயம். அது ஒரு எனர்ஜி. நம்ம எந்த ஃபார்ம் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மை மணி எடுத்துக்கும். மணியை இப்போ நம்ம குட்டுன்னு கொடுத்தா அது குட்டா எடுத்துக்கும், நம்ம பேடுன்னு கொடுத்தா அது பேடா எடுத்துக்கும். ஆனா மணி வந்து நியூட்ரல். ஸோ இதுதான் நிறைய பீப்புள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்று வந்து குட்டுன்னு நினைச்சிடுறாங்க, இல்லை பேடுன்னு நினைச்சிடுறாங்க. அது நியூட்ரல், நம்ம என்ன ஃபார்ம் கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அப்ப இதுதான் வந்து நடந்திருக்கு. ஓகே, எல்லாருக்குமே இப்ப சேம். இது வந்து மணில மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். உங்களை சுத்தி பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான். இப்போ உங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன்ஸ் எப்படினாலும் இருக்கலாம், அதுக்கு காரணம்
இந்த சப்கான்சியஸ் மைண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நடந்திருக்கு. அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ இந்த லைஃப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருமே எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இது நமக்கு நினைச்சா ஒரு விஷயம் நமக்கு நடந்துரும், டக்குன்னு ஒரு நடந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் பிலீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ப்ராக்டிஸ்.